என்னவா இல்லை, மாநிலத்தை பொறுத்தவரை சரி, அம்மா காலம் தொட்டு அது போடப்பட்ட விதை அது. ஏதோ இவரால் ஒன்றும் அமைதி கிடையாது. யாரு? ஸ்டாலினால இப்போ அமைதி கிடையாது. அம்மா காலத்திலையும் தலைவர் காலத்தில் போடப்பட்ட விதை. தமிழ்நாடு என்றது ஒரு சமதர்மம், ஒரு சம மத நல்லிணக்கம் இல்லையா? அதே போல் சம சகோதரர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு மாநிலம். இதுதான் எங்கள் கட்சியோட நிலைப்பாடு. எனவே அன்னைக்கு அவங்க போட்ட விதை தான். திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வேறுபாடு காட்டுவாங்க. அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் நாங்கள் என்றைக்குமே வேறுபாடு ஒரு ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இன ரீதியாவோ யாரையும் வேறுபாடு காட்டுறது கிடையாது. ஆனால் திமுகவுக்கு அது கைவந்த கலை. அதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி, அதே போன்று ஒரு சாரார் வாக்கு அளிக்கலைன்னா அந்த சாராரை பழி வாங்கிறது, இப்படிப்பட்ட போக்குகள்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு கைவந்த கலையாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அப்படிதான் பார்க்கணும். அதிமுக தாவேகாவோடு கூட்டணி அமைக்க விரும்புதா? நேற்றைய டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவோடு விஜய் சேர்ந்தா விஜயை எடப்பாடி அழிச்சிருவாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. அதிமுகவிற்கு தாவேகாவோடு சேர விருப்பம் இருக்கா? அதன் வெளிப்பாடுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தெல்லாம் இல்ல. இப்போ எலெக்ஷன் இப்போ எப்படி இருந்தாலும் இன்னொரு 5 அமாவாசை இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அமாவாசைக்குள்ள தான் ஆட முடியும் இல்லையா? அதுக்கு மேலே ஆட முடியாது. எனவே தேர்தலுக்கு இன்னும் 5 அமாவாசை இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 அமாவாசைக்கு முன்பு மாற்றங்கள் வரலாம். அரசியல் இதெல்லாம் சகஜம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தோம். இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் இப்போதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதுவும் வந்தாலும் சரி கூட்டணி கொடுத்து போச்சு தான் முடிச்சு. இல்லை, அவர் கட்சி அவர் கருத்து சொல்லிட்டாரு. அது நான் நீங்கள் சொல்லாதுன்னு சொல்ல முடியுமா நாங்கள்? அதனால் எங்கள் கட்சி அது குறித்து ஃபியூச்சரில் தான் டிசைட் பண்ணது. நகராட்சி நிர்வாகத்துறையில வேலை வாய்ப்பு வாங்கி தரதுல 288 கோடி ஊழல் அதாவது கூட்டுறவுத்துறையில தருணத்துல திடீர்னு அதை நிறைய முறையீடு நடந்துக்கலாம் தகவல் அதை போய் டிராப் பண்ணிருக்காங்க. ரீவேல்யூஷன் போயிட்டு இருக்கு. இதுவும் இந்த பிரச்சனையில பெருசா வெடிச்சிருக்கு. இல்ல, இது இப்போ திமுக என்றாலே ஊழல் கட்சி. அது இந்தியாவிலேயே ஒரு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். அதாவது கோதுமை பேர ஊழல், சர்க்கரை ஊழல், அதே போன்று வீராண ஊழல், இது போன்ற எல்லா ஊழலை புரிந்து அன்னைக்கு ஊழலுக்காகவே அன்னைக்கு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. எனவே ஊழல் அப்படின்னு ஊற்றுக்கண் பார்த்தோன்னா முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறது திமுக தான். அதனுடைய தொடர்ச்சியாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றது போய் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் சொல்லிட்டு இளைஞனுடைய எதிர்காலமே இன்றைக்கு கேள்விக்குறியாச்சு. கிட்டத்தட்ட நகராட்சின்றது நீ சொல்றது கூட்டுறவுத்துறையிலையும் பல கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ஜினியர் போஸ்ட்டுக்கு 35 லட்சம் ரூபாய் அளவுக்கு லஞ்சம் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இதெல்லாம் முழுமையாக மத்திய அரசு விசாரித்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் தான் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமா இல்ல. அது அவர் சொல்லிட்டு அவர் அப்படிதான் அவர் சொல்லுவாரா? ஆமா ஆமா நாங்க 35 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் வாங்கினேன். என்ன சங்கர் சொல்ற? எல்லாம் கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் கொடுக்குறவங்க திமுக. கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிக்கிற வர்க்கம் அது மட்டும் இல்லாம முழு புசினிக்காயில இமயமலையை கூட முழுங்கிடுவானுங்க. அந்த மாதிரி ஆளு திமுக. அவங்க போய் நாங்கெல்லாம் பார ஸ்டாலின் உத்தமன் மாதிரி வானத்துக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பத்திரப்பதிவில் பார்த்தீங்கன்னா உங்க வீடு ரிஜிஸ்டர் பண்ணா கூட போய் அமைச்சரை பார்த்துட்டு வா. அங்கே அவர் சொன்னதான் சப் ரிஜிஸ்டர், எப்பவும் இல்லை சப் ரிஜிஸ்டர்கிட்ட போய் சொன்ன பிறகுதான் பத்திரமே எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. பத்திரப்பதிவில் எல்லா துறையிலும் இன்னைக்கு இப்போ இளைஞர்களுக்கு பார்த்தா 35 லட்சம் கொடுத்துட்டு வேலைக்கு போனோம்னா 800 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது மத்திய அரசு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா அப்படி வச்சாதான் இளைஞருடைய நம்பிக்கை. இன்னைக்கு எவ்வளவு திறமைசாலிகள் இன்ஜினியர் இருப்பாங்க,
ஒரு பணம் இல்லாதனால அவங்க இப்போ வாய்ப்பு வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ பணம் இருந்தால் 35 லட்சம் இருந்தால் வந்து பதவி வாங்கிடலாம். அப்போ கூட்டுறவுத்துறையில் அதே போல் பதவி வாங்கிடலாமா? எப்படிப்பட்ட இளைஞருடைய இந்த சாபம் வந்து சும்மா விடாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு பார்த்தா எல்லா வகையிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிற மாதிரி திட்டம் போட்டு எல்லாம் திருடுறாங்க. எலெக்ஷனுக்குள்ள எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளவும் கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டத்து வரல எல்லாம் இன்னைக்கு வந்து சுருட்டி கொள்ளையடித்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு கோமான்களா இன்னைக்கு வந்து சாதாரணமாக கூட உருவாகி இருக்காங்க. பாஜகவிற்கு பயந்து தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் பயப்படுகிறார் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. இல்லைங்க, இப்போ நான் இவ்வளோ தூரம் விளக்கம் சொன்னேன். ஏன் சார் ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதுவே சஃபிஷியன்ட்ல. அப்போ இவர் வந்து திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லுவதன் மூலம் ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம், அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் வந்து மக்களிடத்தில் எடுபட வேண்டாம். ஹிட்லர் மந்திரி சபையில் வந்து கோயபல்ஸ் ஒருத்தன் தான். அவன் வேலையே தான் ஹிட்லரை பற்றி பொதுவாகவே வந்து அப்படியே மக்களிடையே வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து ஹிட்லர் ஆஹா ஓஹோ நல்ல ஒரு வல்லவர் சொல்லி அப்படியே சொல்லினே இருக்கிறது. இதுதான் அவனுடைய பிரதான வேலை. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு மக்களை ஃபேஸ் பண்ணுங்க. யாராவது வாக்கு நீக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க. அதை விட்டுட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கை விடுறது, ஒரு பேட்டி கொடுக்கறது, இதன் மூலம் வந்து ஒரு மக்களை திசை திருப்புகின்ற ஒரு வேலையை வந்து செஞ்சா நிச்சயமா மக்கள் மத்தியில் ஈடுபடாது. இப்ப இவர் பார்த்தீங்கன்னா அவரு தேவையில்லாம இவர் யாரு அந்த சீமான், இப்ப எங்க கட்சி எதுக்கு வலிக்கணும்? அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்ப எங்ககிட்ட வந்து மோதுறாரு. எங்ககிட்ட மோதணும் தயவுசெய்து. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள். ஏன்னா அவர்கள் மீது வந்து வசைப்படுறால் நிச்சயமா வாங்கி கட்டிப்பீங்க. என்ன வந்து வகத்துக்கு இல்லாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனா ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும். ஒரு 5 அறிவு கடல்ல பேசுறவங்க கிட்டயும், ஆமை கிட்ட பேசுறவங்க, காட்டுக்கிட்ட பேசுறவங்க கிட்டயும், அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுறவங்க கிட்ட போய் பேச முடியுமா? அதாவது மர மண்டைகள் நான் சொல்ல மாட்டேன். சரிதானா? சீமான் பொறுத்தவரை சீமான் நீ கட் பண்ண சீமான் வேண்டியல நீங்க கட் பண்ணு. அதாவது ஒரு கிராஸ் ஆயிடுச்சு பாரு. அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க இல்லையா? அதுக்காக வந்து ஒரு 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 மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அதிமுக மேல வந்து வேணும்னே குற்றச்சாட்டு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்றதை தயவுசெய்து இதோட விடுங்க. அதான் நண்பர் சீமான் நான் கேட்டுக்கிறேன். என்ன குறை சொல்றது? தேவையில்லாம என்ன குறை சொல்றது? இல்லாத பொருளாதாரம் சொல்ல முடியுமா அது? அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் நிச்சயமா நான் கொடுப்பது.